ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் லால் சலாம். இந்த படத்தை பிப்ரவரி 9 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. வேர்ல்டு வைடாகவே இந்த படம் 30 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இது ஒரு டிசாஸ்டர் மூவி. லால் சலாம் படத்தை எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்தை நிறைய ஃபுட்டேஜ்லாம் காணாமல் போயிருச்சான். இந்த படத்தோட டைரக்டர் நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த படம் இது வரைக்கும் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணலை. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நம்ம சன் டிவி வாங்கிட்டாங்க. டிஜிட்டல் ரைட்ஸை சன் NXT மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே சேர்த்து கொடுத்தா தான் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த லால் சலாம் படத்தை ப்ரீமியர் பண்ணுவாங்களாம். அதனால தான் இது வரைக்குமே இந்த லால் சலாம் படம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகாமலே இருக்குது. ஆனால் வர ஏப்ரல் 14 சன் டிவியில் வேர்ல்டு டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க இந்த லால் சலாம் படத்தை. பட் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுறாங்களான்னு இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. பட் சன் NXTயில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி சன் டிவியில் வேர்ல்டு டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் நீங்கள் வர ஏப்ரல் 14 இந்த லால் சலாம் படத்தை பார்க்க போகிறீங்க.